நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எங்க அப்பாவைக்கு யாருக்கும் பிடிக்காது சார் அப்படின்னு மொத்த குடும்பமும் பேசுது. ஏன் அப்படின்னா இப்படி சொல்லிட்டே இருப்பார். நீ நிராகரிக்கப்படுறன்றது தெரியாமலேயே நிராகரிக்கப்படுறது இருக்குல்ல, இதை விட குடும்ப உலகத்தில் இருக்குல்ல. நீங்கள் வேணால் 0லேருந்து வந்திருக்கலாம், அதுக்காக 15லேருந்து வந்தவர் கஷ்டப்படாமல் ஒன்றும் வந்தில்ல. அவர் 15லேருந்தும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். 100லேருந்தும் ஒருத்தர் வராருல, அவர் கஷ்டப்பட்டு தான் வர்றாரு. உங்கள்கிட்ட ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் அமைதியாயிட்டார். அமைதியாயிட்டார்னா கோவம் வந்துருச்சு. கோவத்தை ஏன்டா காட்ட முடியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கேள்வி கேட்குறேன், கவுன்சிலராக இருக்கிறதுனால கேட்குது. ஏன்னா அந்த குத்தி காட்டுறதுல ஒரு சுகம் இருக்குது, யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல சொல்கிறவங்களுக்கு ஒரு சுகம் இருக்குது. சரி, கேட்குறவங்களுக்கு 3 பேரும் தோட்டத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பாம்பு ஒன்று வந்துருச்சு. அவர் எங்கள் 2 பேர்த்தையும் இப்போ எப்படி உட்காந்துருக்கீங்களோ அப்படியே இருக்கணும் அப்படின்னாரு. நாங்கள் அப்படியே இருந்தோம். பாம்பு அது பாட்டுக்கு போயிடுச்சு. பாம்பு போனதுக்கு அவ்வளோதான். அதுதான் அனுபவம். டவுன்லோட் ஆகிடுச்சுல்ல, இன்றைக்கி வர இருக்கு எனக்கு. அப்போ எப்படி அவர் அதை இப்போ இதுதான் முதிர்ச்சின்ற நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வெர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடரில் திரு ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றி நம்முடைய பேசிட்டு வரார். இன்றைக்கும் மேனேஜர் கார் அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்து பேசும்போது ஒரு வார்த்தை இல்லைனா ஒரு பிஹேவியர் அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நிறைய சூழ்நிலை பார்த்துருக்கோம். நம்ம ஒருத்தர் திடீர்னு எதிர்பார்க்காதமாக டக்குன்னு கோவப்படுவார், பசங்களை திட்டுவார், மதிக்காமல் பேசுவார். அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி பிரேக்கப் ஆகாது நிறைய பேர் பார்த்துருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரே ஒரு பிஹேவியர் மொத்த ஃபேமிலியுமே டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா 0லேருந்து நான் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த 0லேருந்து வந்திருக்கேன் எனக்கு தெரியுன்றது மனைவிக்கு கிட்டத்தட்ட அது ஒரு வாழ்நாள் தண்டனை. அது ஆண்களுக்கு ப்ரிவிலேஜ் ஆயிருந்தது. ஆமாம், அவர் பேசிகிட்டே இருப்பார். அவர் ஒரு உதாரணத்துக்கு மனைவியோட அப்பா 0லேருந்து வந்திருக்க மாட்டாங்களா? அவர் இதே மாதிரி அவர் வாழ்க்கையில் இருந்திருக்காதா? ஆனால் இவர் ஏன் அதை சொல்லிகிட்டே இருக்கார்? இருக்காருன்னா யாரும் அதை மறந்துடக்கூடாது, எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ஏன் ஞாபகத்தில் வச்சுருக்கணும்? ஏன்னா இவர் நம்பர் 1. அது இவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வருது. இதை சொல்லி அந்த செக்யூரிட்டியை ஏற்படுத்துகிறார் அவர் தனக்கு. சார் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த பேசுகிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 0லேருந்து ஹை ஸ்டேட்டஸ் வராங்கல்ல, அவங்க பேசுகிற விதத்தினால குடும்பத்திலிருந்து அந்நியப்பட்டுடுறாங்க. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ. நேரடியானா பிரச்சனை ஆகிடுது. அப்படி ஒரு ஃபேமிலி தான் நான் இப்போ பேசுகிறேன். எங்கள் அப்பாவைக்கு யாருக்கும் பிடிக்காது சார் எங்களுக்கு அப்படின்னு மொத்த குடும்பமும் பேசுது. ஏன் அப்படின்னா இப்படி சொல்லிகிட்டே இருப்பார். மறைமுகமாக எப்படின்னா எல்லாரும் அவர்கிட்ட சிரித்து பேசுவாங்க, ஆனால் அவர் போனதும் 2வது தாட் வேறு பேசுவாங்க. அவரை விட அவர் அப்படி தான், சும்மா பார்க்கும்போதெல்லாம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லிட்டு விட்டுரு. இங்கேயும் நம்ம நிராகரிக்க தான் படுறோம். இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுமா? இந்த நேரடியாக சொல்கிறதாவது நீ நிராகரிக்கப்படுறேன்னு உனக்கு தெரியுது. 2வது நடிச்சுட்டு சொல்கிறது இருக்குல்ல, நீ நிராகரிக்கப்படுறேன்றது தெரியாமலேயே நிராகரிக்கப்படுறது இருக்குல்ல, இதை விட கொடுமை உலகத்தில் எதுவும் இல்லை. அது எனக்கு தெரியல, ஆனால் நான் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தெரியாமல் மீண்டும் பேசிகிட்டே இருக்கேன். நான் எல்லோரும் கேட்குறதா நான் நினச்சிட்டு இருப்பேன். எல்லோரும் என்கிட்டருந்து விலகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஃபேமிலி அப்படி இல்லை. அப்பாவுக்கு இதுதாங்க பிரச்சனை. அவரால் தான் நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்ததுக்கு காரணம் அவர் தான். ஆனால் அதை அவர் காலையிலேருந்து நைட்டு வரை சொல்லிகிட்டே இருப்பார். எது வரை சொல்லுவார்னா, இப்போ நாங்கள் சாப்பிட்றோம், பேரப்பிள்ளை சாப்பிடுது, 2 பருக்கை வெளியில் விழுந்துருச்சு. சிந்தாமல் சாப்பிடுமான்னா முடிஞ்சு போச்சு. ஆமாம், இப்போ நாங்கள் என்ன அப்படின்னு கூட மிரட்டிடுவோம், சரி பண்ணுவோம். ஆனால் இவர் நான் முதல்ல இந்த 2 பருக்கைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னுவார். ஐயோ தாத்தா அப்படின்ட்டு அவன் எழுந்திரிச்சு போயிடுவான். இது எங்கேருந்து வருது?
யார் கேட்டாங்க? இப்போ நீங்கள் முதல்ல 2 பருக்கைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு யார் கேட்டா உங்கள்கிட்ட? ஏன் வருதுன்னா இன்செக்யூர்டு. ஆனால் இன்னொரு பக்கம் சார், அந்த வயதானவர்களுக்கு பேசக்கூடிய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அதிகமாக நிறைய பேசுவாங்க. இருக்கே, நிறைய பேசலாமே. உங்களோட மொத்த வயது அனுபவத்தில் அவங்கள்ட்ட இயல்பாக பேசுகிறதே வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தானே சார். ஏன்னா பேர குழந்தைகள் ஏதோ கற்றுக்கணும். இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். உங்கள் மொத்தம் நீங்கள் ஒரு 60 வருஷம் வாழ்ந்துருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், 70 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க. ஒரு 20 நல்ல அனுபவங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் வாழ்க்கையை பற்றி. தேவைப்படுற நேரத்தில் உங்கள் பேர பிள்ளைக்கு அதை சொல்லுங்களேன். கண்ணில் பார்த்ததெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும்னு உங்களுக்கு எங்கேருந்து வருது? தப்பு பண்ணுறாங்க, கண்டிக்கிறேன் அந்த மாதிரி கூட. அதுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. சாலமன் பாப்பையா ஒரு தடவை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இவ்வளோ தமிழ்னு பேசுகிறீங்க, உங்கள் பேர பிள்ளை வந்து இங்கிலீஷ் கான்வெண்ட்டில் படிக்குது, தமிழே தெரியாதுன்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். எனக்கு தெரிஞ்சு தாத்தாக்களாக இருக்கிற அத்தனை பேரும் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் வாழ்க்கை ஈஸியாகிடும். அவருக்கு ஈஸியாகிடுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, என் பிள்ளைய நான் தமிழில் படிக்க வச்சேன், அவர் பிள்ளைய அவர் என்ன படிக்க வைக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணணும், நான் அது எனக்கு அப்படின்ட்டாரு. எத்தனை பேருக்கு இந்த புரிதல் இருக்குது? பிடிக்கிறத பையன்ட்ட இம்போஸ் பண்ணலாம், அவ்வளோதான் உங்கள் ரைட்ஸு. ஏன்னா பையனுக்கு அடுத்து மருமகள் பேரப்பிள்ளைன்றது அடுத்த சர்க்கிள், அது உங்கள் ரைட் கிடையாது. ஆனால் இவங்க என்ன, இப்போ இவரோட பிரச்சனை என்னென்னா, பேரப்பிள்ளை அப்புறம் சம்பந்தி வீட்டில் ஒரு பேரப்பிள்ளை இருக்குன்னா அங்கேயும் போய் பேசிகிட்டு இருப்பார். எங்கேயுமே வந்து அந்த அந்த யங்கஸ்ட்டு, அதாவது வீக்கஸ்ட்டு லிங்க்குன்னுவாங்க, யார் ஏற்ற பேச மாட்டாங்கன்னு தெரியுதோ அங்கே போய் உட்காந்து பழைய கதையெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறது. அப்போ அந்த உளவியல் பிரச்சனை என்ன? இப்போ அவர்கிட்ட பேசும்போது இவங்க என்கிட்ட சொல்லி அவரை நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவர் ஆரம்பிச்சிட்டாரு. சார், நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பித்தார் என்கிட்ட. இல்லையே, நான்லாம் ரொம்ப அப்படியே இப்போ என்ன பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல சார், அதான் இப்போ பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவர் பேசுகிறார், ஒரு பேசிகிட்டு இருக்கார். அப்புறமா அவர் எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் நான் கேஷுவலாக பேசும்போது சொன்னேன், நான் சின்ன வயசில் வளரும்போது குடிசை வீடு, மழை பெஞ்சால் உள்ள தண்ணி வந்துடும், நானும் என்னுடைய அம்மாவும் சேர்ந்து தண்ணியை வந்து இந்த பாத்திரங்களை வச்சு வெளியில் ஊற்றுவோம் எடுத்து வீட்டுக்குள்ளேருந்து. அப்படி தான் சார் ஆரம்பித்தோம். பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, அவருக்கு சொன்னேன், நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம்ல, நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு வந்தோம்னு நினைக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க சூழல்லேருந்து கஷ்டப்பட்டு தான் வராங்க. நீங்கள் வேணால் 0லேருந்து வந்திருக்கலாம், அதுக்காக 15லேருந்து வந்தவர் கஷ்டப்படாமல் ஒன்றும் வந்துடல. அவர் 15லேருந்தும் கஷ்டப்பட்டு தான் வந்தார். 100லேருந்தும் ஒருத்தர் வராருல, அவர் கஷ்டப்பட்டு தான் வராரு. இப்போ 1 கோடி வச்சுருக்காரு ஒருத்தர், பிறகுறப்பவே பையன். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க காரில் போகிறாங்க வராங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அந்த பையனுக்கு உண்டான கஷ்டங்கள் அங்கே இருக்கும். அதாவது உங்களோட சௌகரியங்கள் வந்து மாறலாம், ஆனால் அடிப்படை கஷ்டங்கள், இப்போ அந்த பையன் படிக்காமல் இருக்கணுமா, அந்த பையன் படிக்கவே வேண்டாமா, ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையன்னா எக்ஸாம் எழுத வேண்டாம்ப்பா, நேராக அவனுக்கு போட்டுடுறோன்னு சொல்லுவாங்களா? இன்னும் சரியாக சொல்லட்டோம்னா அவனுக்கு தான் பிரச்சனை அதிகம். நமக்கு ஒரு தேவை இருக்குது, படிக்கிறோம், அவனுக்கு தேவையே இல்லை படிக்கணும். அவங்க வீட்டில் போட்டு அவனை இப்போ பட்றா படித்தாதான் நல்லது அப்படின்னு இருப்பான். அவன் ஏன் படிக்கணும், தான் எல்லாம் இருக்கேன், நான் ஏன் படிக்கணும்னு அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை அவங்கவுங்க லெவலில் இருக்குது. உங்கள்கிட்ட ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் அமைதியாயிட்டார். அவர் அமைதியாயிட்டார்னா கோவம் வந்துருச்சு அவருக்கு. கோவத்தை ஏன்டா காட்ட முடியாது, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, கவுன்சிலராக இருக்கிறதுனால கவுன்சிலராக இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கேட்க வேண்டியது என்ன கேட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த வீட்டில் போய் நம்ம இருக்க போகிறதில்ல, வாழ போகிறதில்ல, பேச போகிறதில்ல. அப்போ அவர் ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இல்லை நீங்கள் ஆமாம் நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு எனக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். கேள்வி கேட்காம விட்டது பசங்க தப்பா சார்? இல்லை, ஆமாம், கேட்கல ஆரம்பத்திலே கேட்டுருணும். நிறைய வீடுங்களில் மனைவி தான் முதல் தப்பு பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு, அதாவது அம்மாக்கள். ஆமாம் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்க, என்னப்போ அதுக்கு அப்படின்னா அது நின்றுவாங்க, அது கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் மனைவி, அதாவது அம்மாக்களும் சேர்ந்து பேசுவாங்க, உங்கள் அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா ஆகட்டும். இப்போது ஒரு தலைமுறை கேட்குதில்ல, யார் கஷ்டப்பட சொன்னா அப்படின்னு ஒரு தலைமுறை இப்போ கேட்குதில்ல. அதை கொஞ்சம் நெகட்டிவாலாம் நம்ம காமிக்கிறோம். பசங்க வந்து இந்த காலத்து பசங்க வாய் துடுக்கோட பேசிடுறாங்க, போயிடுறாங்க. அவங்க வாய் துடுக்கோடலாம் பேசலை,
அவங்க கேட்க வந்ததை வேணால் தவறுதலாக கேட்குறாங்கன்னு சொல்லலாம். அவங்க என்ன கேட்க வந்தாங்கன்னா, யார் உங்களை கஷ்டப்பட சொன்னான்னு கேட்குறதுனுடைய நோக்கம், யார் உங்களை கஷ்டப்பட சொன்னா அப்படின்னு கேட்குறது நீ ஏன் கஷ்டப்பட்டேன்றதில்ல, நீ ஏன் கஷ்டப்பட்ட அதை ஏன் வந்து இங்கே சொல்கிற இப்போ அப்படின்றது தான் அதனுடைய நோக்கம். நீங்கள் அனுபவ பகிர்வு இருக்குல்ல, ஆமாம், அதை வந்து குத்தி காட்டுறதுன்னு யார் சொல்லி கொடுத்தா? இல்லை தப்பு பண்ணாதான் அனுபவம் வரும்னு இன்னொரு பக்கம். ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அனுபவத்தை சொல்கிறது வந்து அது தப்பு தானே? அனுபவ பகிர்வை வந்து ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக டவுன்லோடபுளாக மாற்றிடணும். அதாவது எங்கள் தாத்தா கிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் எனக்கு நல்லது அப்படின்னு பேரை நினைக்கணும். இங்கே வாடா உட்கார்றா என்கிட்ட பேசுனா உனக்கு நல்லது அப்படின்னு தாத்தா சொல்லக்கூடாது. அந்த அனுபவம் வந்து பகிர்வு டவுன்லோட் ஆகணும். அதை விட்டுட்டு அவனை போட்டு நான் சொல்கிறத கேளு, நான்லாம் அந்த காலத்திலேயே அப்படின்னு ஆரம்பித்து அது, அதாவது முதிர்ச்சியினுடைய அடையாளம் வந்து சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளால் சரியான பாடங்களை சரியான நபர்களிடத்தில் எய்தர் பேச்சாவோ அல்லது பேச்சு இல்லாமலோ உணர்த்திட்டா அது முதிர்ச்சி. ஆனால் இப்போ நம்ம பேசுனதுனுடைய அப்படியே ரிவர்ஸ் தான் முதிர்ச்சின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ஏங்க இப்போ சொன்னீங்க அப்படின்னு கேட்காத அம்மாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கேட்டுட்டு தானே இருக்காங்க. எல்லாம் கரெக்டு, அதை ஏன் இப்போ சொன்னீங்க, இவங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. சரி, அதை அப்படித்தான் சொல்லணுமா அப்படின்னு எத்தனை அம்மாக்கள் கேட்குறாங்க. சார், உளவியல் ரீதியாக இதை ரீகால் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? ரெண்டாவது, இதை தொடர்ந்து ரீகால் பண்ணுறதுனால இந்த வீடு என்னோட கட்டுப்பாட்டில் இருக்குது, நான் சொல்கிறது தான் கேட்கப்படணும். இங்கே வேறு யாராவது என்னை விட நல்லா வந்துட்டாங்கன்னு அட்டென்ஷன் அங்கே போயிடக்கூடாது. ஏன்னா நான்லாம் கஷ்டப்பட்டு வந்தவன், ஜீரோவிலேருந்து வந்தவன். ஞாபகம் இருக்கட்டும், நான் ஜீரோவிலேருந்து வந்து இன்றைக்கி இப்படி வந்ததுனால தான் நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கீங்க அப்படின்றது வந்து அது தெரில எனக்கு. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல அட்டகாசமாக சாப்பாடை போட்டுட்டு எச்சியை துப்பி சாப்பிட சொல்லுவான் அப்படின்னு. எனக்கு என்னவோ அப்படி தான் இருக்குது. அந்த ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் எல்லாத்தையும். அது குத்தி காட்டுறது ஏன் நடக்குதுன்னு, இப்போ நீங்கள் ஒரே ஒரு முறை சொல்கிறீங்க ஜீரோவிலேருந்து வந்தேன்னு, இறப்பு வரை அதே தானே, ஒரு தடவை சொன்னாலும் அதுதானே. திரும்ப திரும்ப சொல்கிற பக்குவம் ஏன் வருது? ஏன்னா அந்த குத்தி காட்டுறதுல ஒரு சுகம் இருக்குது, யாரும் மறந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல சொல்கிறவங்களுக்கு ஒரு சுகம் இருக்குது. சரி, கேட்குறவங்களுக்கு ஒரு வீட்டில் இந்த இவங்களே எடுப்போமே, இந்த கேஸ் ஸ்டடியில் பேரப்பிள்ளை உட்காந்துருந்தார். இவர் இப்படியே பேசிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு டாப்பிக்கை இவர் ஆரம்பிக்க போகிறாரு. என்னமோ ஒன்று நடந்தது, அவர் ஆரம்பிக்க போகிறாரு. அப்போ வந்து பேரப்பையன் வந்து தாத்தா கிட்ட, இப்போ என்ன நாங்கள்லாம் அப்படி தானே தாத்தா ஆரம்பிங்க அப்படின்றான். அவன் அவரே பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு, அவருக்கே தெரியுது சொல்கிறாங்க, இதுதான் வரப்போகுது இப்போ தாத்தா இப்போ பேசுவார் பாரு, நாங்கள்லாம் அப்படி தானே அப்படின்றான். அப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஃபபிள் ஸ்டாக் மாதிரி ஆகிட்டோமே. நம்ம அனுபவத்தை சொல்கிறதுன்றதில் ஒரு மதிப்பிழந்து போயில பார்க்கப்படுறோம். ஆக்சுவலாக மன ரீதியாக பார்க்கும்போது சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கவங்களுக்கு பாத்திரம் இருந்து பிச்சைடுன்னு ஏன் சொன்னாங்க? எக்ஸ்பீரியன்ஸை ஃபில் பண்ணி உள்ள ஆக்குபைடாக இருப்பாங்க. அதை வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. பாத்திரம் அறிந்து, பாத்திரம்னா கேரக்டர், இங்கே ரிசீவ் பண்ணுற கேரக்டர் இருக்கா, கொடு, எல்லாம் கொடுக்காது. நீங்கள் அனுபவம் இருக்குது, பாத்திரம் அறிந்து கொடுக்கலன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட அனுபவம் இல்லை. கொடுக்க தெரியலன்னா அனுபவம் இல்லை. நீங்கள் அனுபவம்னு நினச்சி வேறு எதையோ கொடுக்கணும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. அது ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி தான் போகும். ஏன்னா எல்லாம் எனக்கு தெரியும், அதான் வேறு ஏதோ, அது வேறு ஏதோ, அது அனுபவம் இல்லை. அனுபவம் அப்படி வராது. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட வீட்டுக்கு, சின்ன வயசில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட வீட்டுக்கு போயிருக்கேன். தோட்டத்தில் உட்காந்துருக்கோம், நான், என்னோடய நண்பர், அதுக்கு பக்கத்தில் அவங்க அப்பா, நான் இங்கே, நண்பர், அப்பா, 3 பேரும் தோட்டத்தில் உட்காந்து ஏதோ என்னமோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பாம்பு ஒன்று வந்துருச்சு. இப்போ இந்த 3 பேரில் யார் அனுபவசாலி? ஏஜ் படி பார்த்தா அவர் தான். அவர் எங்கள் 2 பேர்த்தையும் இப்போ எப்படி உட்காந்துருக்கீங்களோ அப்படியே இருக்கணும் அப்படின்னாரு. நாங்கள் அப்படியே இருந்தோம். ஏன்னா அவர் கரெக்டாக அந்த எங்கள் கண்ணை பார்த்து சொல்லிட்டாரு. நாங்களும் கண்ணை பார்த்துட்டோம், அப்படியே இருக்கோம். பாம்பு பார்க்குறோம், பயம் இருக்குது. ஆனால் இவர் அப்படியே இருக்க சொன்னார், ஏன்னா அப்படியே இருக்கும். இது வந்து அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது. பாம்பு அது பாட்டுக்கு போயிடுச்சு. பாம்பு போனதுக்கு அவ்வளோதான். பாம்பு என்ன, அவன் பேர் இளங்கோ, ஜெய், அவர் பேர் நாகராஜ். இளங்கோ, ஜெய், நாகராஜ்னு பார்த்தா கடிக்க வரும்,
நகந்தா கடிக்கும். நாகராஜா பார்க்க வந்திருக்கு போல சார். பார்த்தா கடிக்க வரும். நம்ம நகந்தா அந்த வைப்ரேஷனில் அது பயந்து போய் கடிக்கும். அப்போ அவர் அனுபவத்தை என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்? அமைதியாக இரு, பாப்பா பார்த்தியா கொஞ்சம் அமைதியாக இரு, அது பாட்டுக்கு போயிடும். அதுதான் அனுபவம். இது டவுன்லோட் ஆகிடுச்சுல்ல, இன்றைக்கி வர இருக்குது எனக்கு. இது இன்றைக்கும் இந்த பாம்பை பார்த்ததும் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, அமைதியாக இரு, அது பாட்டுக்கு போகும். இந்த தையா தக்கான்னா தான் அது அந்த சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுது. நீங்கள் நில்லுங்க, அது பாட்டுக்கு போயிடும். அது அப்போ எப்படி அவர் அது இப்போ இதுதான் முதிர்ச்சின்றேன். அந்த அந்த நேரத்தில் சொன்னால் போதுமானது. சரி, இப்போ வாதத்துக்கு பேசுவாங்க. இப்போ அவர் வந்து அப்பா இல்லை, அப்பா பாம்பு வந்துருச்சு, உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் முதல்லையே சொல்லி வச்சார். பாம்பு வர்றப்போ தான் இந்த வார்த்தைக்கான வேல்யூ புரியும். நீங்கள் பாம்பு வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எதை சொல்கிறோம் அதை சொல்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் புரியாது. இப்போ நம்ம இந்த செஷன்ஸ் பேசுகிறோம், இந்த பர்டிகுலர் பிரச்சனை வச்சுருக்கிறவருக்கு தான் இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது இல்லாத ஒருத்தர் கேட்குறாருல, ஏதோ இப்படிலாம் இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அதுக்கு மேலே அவர் அதை பற்றி பெருசாக எடுக்க மாட்டார். இப்போ நம்ம பேசுகிற பிரச்சனையில் யாரோ ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து ஐயோ இந்த தப்பு நான் பண்ணுறேனே அப்படின்னு அவர் எடுத்துருவார். அவர் இல்லை இதை வந்து எந்த வீட்லேயோ அனுபவிக்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குது இதுதான் அப்படின்னு அவங்க இதை கவனிப்பாங்க நுண்ணிப்பாக. மீதி பேர்லாம் இதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அப்படி தான் அனுபவமும். உங்கள்கிட்ட அனுபவம் இருக்குன்றதுனால அது சொல்கிறப்பெல்லாம் எல்லோரும் கவனிக்கணுன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் அந்த இன்டர்னல் பிஹேவியர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் சொல்கிறத கேட்குறாங்களோ அப்படின்ற ஒரு தோற்றம் இருக்கும் வீட்டில். ஆனால் அந்த பிஹேவியர் வந்து எக்ஸ்டர்னலாக பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியர் எப்படிலாம் ஸ்பாயில் பண்ணும் சார்? இல்லை சார், ஹிட்லர் வந்து சொன்னதை மொத்த ஜெர்மனியும் கேட்டுச்சு அப்படின்னு ஹிட்லர் நம்பினார். ஜெர்மனியில் கேட்காதவனும் இருந்தான். ஆனால் ஹிட்லர் சொன்னதை மொத்த ஜெர்மனியும் கேட்டதாக ஹிட்லர் நம்பினார். ஆனால் உலகம் முழுக்க அவர் சொன்னதை கேட்கல. கடைசியில் அழிச்சிட்டு தான் விட்டாங்க அவர். உலகம் முழுக்க அது வேறு மாதிரி கேட்டுச்சு. அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் சொல்லும் பொழுது குடும்பம் வந்து அதை கேட்குற மாதிரி நடித்ததுன்னா சுற்றி இருக்கிறவங்க என்றைக்காவது வந்து சாத்திட்டு போயிடுவாங்க. அது நடந்துடும். அது சொல்லிடணும். ஒரு தடவை சொன்னாலும் அதுதான், 1,00,000 தடவை சொன்னாலும் அதுதான். வேணால் ஒன்று பண்ணுறோம், நாங்கள் காலையில் எந்திரிச்சதும் நாங்கள் உயிரோடு இருக்கிறது நல்லா இருக்கிறது காரணமே எங்கள் அப்பா ஜீரோவிலேருந்து வந்தது தான் வேணால் சொல்லிடுறோம் டெய்லி அப்படின்னு அதை அங்கேயே பஞ்சர் பண்ணிடணும். அதை அந்த ஒரு லைனை வளர விடுறது தான் இவ்வளோ தூரத்துக்கு அது வந்துடுது. அவங்க ரெஸ்பெக்டையும் பாதிக்கும், வீட்டையும் பாதிக்கும், எல்லா இடத்துலையுமே. அப்புறம் நீங்கள் ஒத்து போகிறீங்க, அப்போ உங்களை நீங்கள் எப்படியும் கேட்க போகிறதில்ல. யார் கேட்பா? யாரோ ஒருத்தர் வந்து தான் கேட்பார். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு நாள் பலாருன்னு அற வச்சுருவார். இப்போ நாங்களாம் என்ன குறுக்கோழியிலே வந்தோம், எல்லோரும் தான் கஷ்டப்பட்டு வந்தோம். அப்போ உங்கள் பேரப்பிள்ளை இருக்கார்ல, இப்போ நீங்கள் ஜீரோலேருந்து வந்தீங்க, உங்களுக்கு அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கு, அதை விட அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கு அப்படின்னா இவர் கஷ்டமே படாமல் படிச்சுடுவாரா? அவரும் கஷ்டப்பட்டு தான் படிப்பார். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்க, அவர் கஷ்டப்பட்டு படிப்பார். நீங்கள் உடலுக்கு எஃபர்ட் எடுத்திருப்பீங்க, அவர் அறிவுக்கு எஃபர்ட் எடுப்பார். அது ஈஸின்னு எப்படி யாரை வச்சு சொல்ல முடியுது உங்களால்? சரி, அது ஈஸின்னே இருக்கட்டும், அடுத்த தலைமுறை நல்லா இருக்குன்னே இருக்கட்டும், அதுக்காக தானே கஷ்டப்பட்டீங்க. இப்போ நான் வயலில் வந்து கஷ்டப்பட்டு உழுது எல்லாம் விதைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு போடும்போது நான் கஷ்டப்பட்டு பண்ணது சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது தெரில. அது எனக்கு அது அன்புன்னா சொல்லாமல் வரணும். அது எனக்கு ஏதோ ஒரு வியாதியோ அல்லது ஈகோவோ இருந்தால் தான் நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். இதை வந்து நான் வயல்லேருந்து எடுக்கும்போது என் கை எவ்வளோ வலிச்சது தெரியுமா, சாப்பிடு அப்படின்னா அது தெரியலையே, அது என்ன லாஜிக்குன்னே புரியல. அது அந்த இப்போ இந்த டிஸ்கஷன் மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போனது, அதில் தான் அவர் கொஞ்சம் சரியானார்னா சரியான மாதிரி நடிச்சிருப்பார். என்கிட்ட சொல்ல முடியாது இவங்க சரியாயிட்டாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சரியாகணும். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே வேணால் நீங்கள் வந்து ராஜாதிராஜ ராஜகுலத்தங்க அப்படிலாம் ஏதாவது நடத்திட்டு இருக்கலாம். பக்கத்து வீடே சிரிக்கும், பக்கத்து வீடே சிரிச்சிடும். ஒரு டைமில் உங்களை எல்லாம் விட்டு போகும்போது தான் அந்த தனிமை உங்களுக்கு தெரியும். ஆமாம், எல்லாரும் அந்த வீட்டில் இருந்து எல்லாரும் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் தனியாக உட்காடுறோம்ல. இப்போ இதை யார்கிட்ட போய் சொல்கிறது? அன்னைக்கு யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? வீட்டுக்குள்ளே புலம்பிகிட்டு இருக்க வேண்டியது. நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா, இன்றைக்கி எல்லோரும் போயிட்டாங்க, நான் மட்டும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க வேண்டியதுதான்.
நீங்கள் கஷ்டப்பட்டு வந்ததனுடைய அழகான வாழ்க்கை மனிதர்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்கள்ட்ட சிரிங்க, அவங்க சந்தோஷத்தை கேளுங்க, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா கேளுங்க. அவனை இன்னும் அல்லது அவளை இன்னும் முன்னேற்றுவதற்குண்டான வழிகள் என்னவோ அதை போய் பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுங்கள். அதுதானே ஹாப்பினஸ்னுடைய முழு வடிவம். அதை விட்டுட்டு நான் பண்ணேன்னா நீங்கள் அதாவது சில வீடுங்களுக்கு போனீங்கன்னா தாத்தா வந்தார்னா அல்லது பாட்டி வந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி வந்தாங்கன்னா பேர பிள்ளைங்க வெளில ஓடிடும். ஒரு பயம் இருக்கும். பயம் இல்லை, இவன் ஆரம்பிச்சிருவாங்க, இவனுங்க நாங்கள்லாம் வந்துன்னு ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு. சில வீடுங்களில் தாத்தா பாட்டி வந்ததும் விளையாடிட்டு இருக்கிற பேர பிள்ளைங்க தாத்தா பாட்டிகிட்ட வரும். நீங்கள் அவங்கள கவனித்து பாருங்கள், இந்த பேச்சு இருக்காது. என்ன விளையாண்ட, நம்ம 2 பேரும் விளையாடுவோமா அப்படின்னு விளையாட ஆரம்பிச்சு அவங்களுக்கு குழந்தைகளை மாறிடுவோம். அவன் அதுதானே. அதனால் பார்ப்போம். இப்போ இந்த எபிசோடு எனக்கு அந்த இளையராஜா அவரோட எபிசோடுக்கு திரும்ப வரேன். ஓகே சார். அவர் இப்போ திருக்குறள் இவ்வளவு சுருக்கமாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத பற்றி அவர் ஒரு பார்வை ஒன்று வைக்கிறார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது மேபி அதுதான் முதிர்ச்சியோ அப்படின்னு தோணுது. அதாவது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அவர் என்ன சொல்கிறாரு, அதுவே பெருசு, அதுவே அது சின்ன குரல் இல்லை, அது பெரிய குரல். கற்க கசடர அதுக்கே உனக்கு ஜென்மம் போதாது, முடிஞ்சிடும், அதை நீ செய். கற்பவை கற்ற பின்லாம் நீ முதல்ல கசடர கற்றிடு. அவன் மீதி அவர் எழுதியிருக்காருல அதெல்லாம் தானாக நடக்கும்ன்றார். கற்க கசடர முடிக்கிறதுக்கே சரியாக போயிடும். அப்போ அந்த செகண்ட் ஆஃப் அதுவே தேவையில்லைன்ற அதாவது நம்ம அதை படிச்சியா அதுக்கு 2 மார்க் இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் முதிர்ச்சி எங்கே வருதுன்னா அந்த கசடர கற்கிறதுலேயே முடிஞ்சு போயிடும், அதுவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிற்கிறது இருக்குல்ல. அது எனக்கு என்னமோ இப்போது இந்த சிம்ஃபனி போயிட்டு வந்ததுக்கப்புறம் இளையராஜா அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர்கிட்ட பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கோபிநாத் சார்கிட்ட ஒரு பேட்டி, சமஸ் அவர்கிட்ட ஒரு பேட்டி, அந்த தினத்தந்தியில் ஒருத்தங்க எடுப்பாங்க அவங்களோட ஒரு பேட்டி, அப்புறம் இன்னும் 2 பேர்கிட்ட பேசியிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5.5-6 மணி நேர பேச்சு அவருக்கு இருக்குது. இவர் நம்ம சன் நியூஸ் குணசேகரன் அவங்க எல்லாருக்கிட்டையும். அவர் அதே சன் நியூஸில் இன்னொருத்தர் இருப்பார், மக்கள் மேடை பண்ணுவார், அவர் ஒன்று எடுத்திருக்காரு. இந்த 6 மணி நேர பேச்சை கேட்டால் அவருடைய சில கருத்துக்களில் பலருக்கு உடன்பாடு இல்லை, அது தனி, அந்த ட்ராக் தனி. ஆனால் முதிர்ச்சின்னா என்னன்னு அவர் ஓரளவுக்கு சொல்லிடுறாருன்னு எனக்கு படுது. ஏன்னா அதில் அவரோட அந்த முதிர்ச்சிக்கு நான் சொல்கிற இன்னொரு காரணம், மனைவி இறந்துடுறாங்க, மகள் இறந்துடுறாங்க, ராஜாராமன்னு பேர் என்னுடைய நினைவு சரின்னா அவருக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருந்த உதவியாளர்னு சொல்லலாம். அவர் இப்போ சமீபத்தில் தவறிட்டார். இந்த 3 பேருனுடைய இறப்பையுமே அது இறப்பு வரத்தான் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கிற பக்குவத்துக்கு போகிறது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. அவர் வரணும். வந்திருக்காங்களா இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படி ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டாரு? அதுதான் முதிர்ச்சின்னு தோணுது எனக்கு. என்னமோ இந்த முதிர்ச்சியை கொஞ்சம் கவனிக்கணும்னா அவரோடது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேர அளவுக்கான பேச்சு. அதாவது வேறு நபர்கள் அவர்கிட்ட வேறு கேள்விகளை வைக்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு அவர் சொல்கிற பதில்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. தன்னை சரி பண்ணிக்கிறது தான் அப்படின்றது தான் அவரோட ப்ரைமரியாக இருக்குது. ஆரம்ப காலத்திலேருந்து இன்றைக்கி வர டிசிப்ளின் ரொம்ப சரியாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய பேச்சில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது, நீ எப்படியோ இருந்துக்கோ, நான் அதை குறைய சொல்ல மாட்டேன், ஏன் கூட வரணுன்னா டிசிப்ளினோட வா. எனக்கு என்னமோ அது ஒரு நல்ல முதிர்ச்சியாக படுது. டிசிப்ளினாக இருந்தால் தான் நான் உன்னை திரும்பி பார்ப்பேன்னா அது வேறு மாதிரி போயிடுது. நான் 7 மணிக்கு வந்துடுவேன், 6:55 56க்கு நான் இருப்பேன்.
நீ 7:15 7:30 7:45 நீ வேற எங்கேயாவது போய்க்கோ, அது ஒன்றும் அது உனக்கு சரியாக வருது, நீ பார்த்துக்கோ. 6:56 7க்குள்ளே நீ வந்துடுறியா என் கூட வா, என்னோட சோனில் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு போகலாம். அவ்வளோதானே தவிர வந்தாதான் இல்லைனா இல்லை, அதெல்லாம் அப்படி இல்லை. அப்போ அங்கே முதிர்ச்சி வர்றதா எனக்கு படுது. டிஃப்ரெண்ட்டாக அவங்க அவ்வளோ பெரிய ஐக்கானே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா நம்மளாம் என்ன கற்றுக்கிட்டோம். நம்ம சில பேர் வந்து நமக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவர் அவர் பேசுகிற விதத்தை வச்சு நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ சொல்லப்படுது. அவருடைய அந்த முதல் அதை கற்க கசடற அதுக்கே பத்தலைங்க, அதுக்கே இந்த இந்த ஜென்மம் போதாது. அது அது அதில் பார்ப்போம். அப்புறம் கற்பவை கற்ற பின் நிற்க, அதெல்லாம் அது அப்புறம் முதல்ல கற்க கசடற முடிப்போம் அப்படின்றதே வந்து எவ்வளோ நுட்பமான ஒரு பார்வை. அதாவது 1.25 அடியில் அவர் எழுதினார்னா இவர் முதல் பாதி எடுத்துக்கிட்டு அதுக்கே முடியலைங்க அப்படின்றாருனா அதுதான் முதிர்ச்சியாக படுது எனக்கு. அந்த அளவுக்கு நம்ம இப்போ இந்த 0லேருந்து வந்ததாக சொல்கிறவங்கலாம் இருக்காங்களா, இல்லை இவங்கெல்லாம் 1332 நாங்கள்லாம் படித்து முடிச்சிட்டோம்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்களா என்னன்றது சுயபரிசோதனை பண்ணிக்கணும். நிச்சயமா சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.